அம்மா பெரியாடிச்சு தாயே, நீ சத்துள்ள அம்மாவா இருந்தா நீ கோயில்ல இருக்கிறது உண்மைனா இப்ப வந்துகிற பிள்ளை மட்டும் மாமா ஐ லவ் யூ சொன்னா போதும். காலையில மத்தாளகாரம் பொட்டிக்காரம் கொள்ளகாரம் 3 பேரும் உன் கோயில் முன்னாடி ஆமா மத்தெல்லாம் சால்றாக்காரனுக்கு 2 பேர்த்து சேர்த்து கட்டுறாய். அப்படியா அட சீக்கிரமா இப்ப வர அண்ணா. ஏமா என்னிடத்தில் பேசுவதற்கு இந்த ஊரான ஊருக்குள்ள குஞ்சான குஞ்சு கூட காணுங்க. அடி திருமுண்டா எவ்வளவு குஞ்சு நின்னுகிட்டு இருக்குது, ஒரே குஞ்சு இல்லங்கறால. என்கிட்ட குஞ்சு இல்லையா? நான் யாருக்கிட்ட தான் போகட்டும்? ஓ உங்க இடத்துல பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். லைட் மரத்துக்கிட்ட என்ன சொல்றீங்க? ஏங்க நல்ல பெருமை என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க. அப்பா ஏத்துறேன். மேல ஏத்து, மேல தூக்கி சொல்லு. பாரு நல்லா சொத்துல பெரிய ஆளு, சுகத்துல பெரிய ஆளு. அப்படி ஆமா சொத்துல பெரிய ஆளு. ஆமா எங்க பார்த்தாலும் வெறும் பில்டிங்கா கட்டி வச்சிருக்கான். எங்க பார்த்தாலுமே. ஆமா இங்க பாரு காசு தரேன். சொல்லு சொல்லு. ஏய் 10 ரூபாய் சொல்லு தரேன். சரியா? சரி வச்சிரா. ஏமா அவ்வளவு பெரிய பணக்காரர். ஆமா சரிங்க. அவரை பார்க்கணும்னா இங்க பாரு அண்ணா, இங்க பாரு அவரை பார்க்கணும்னா 1 ரூபாய் 2 ரூபாய் கொண்டு போக கூடாது. வேற எவ்வளவு தருவாமோ? ஒரு பாரு 1000 ஆகுமா? 1 லட்சம் ரூபாய். ஐயோ அதுக்கு தான் இன்னும் நல்ல பெருமை எடுத்து சொல்லு. சொல்லு சொல்லு கொடுக்குறேன். 10,000 5000 இல்லம்மா அதுக்கு கம்மிதான். 1000 ரூபாய். அம்மா ஒரு 5 ரூபாய் இருந்தா போதும். 5 ரூபாய் இருந்தா போதும். ஆமா அவ்வளவு சீப்பல். ஆமா சரிங்க. நல்ல ஒரு குணமான ஆளு தான். ஆமா கொண்டடா கொடுக்குறேன் சொல்லு சொல்லு எடுத்து சொல்லு. நல்லா என்ன அது கொடுத்தே தெரியல. கொடுக்குறேன் சொல்லு. போய் பாத்தீனா இங்க பாருமா, இந்த ஆண்டு அவங்க பொண்டாட்டி போட்டா, இந்த ஆண்டு அவன் போட்டா. அப்படி அப்படிதான் கண்டுபிடிக்கிறது. ஆமா சரிங்க. பாரு அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் பாரு, அவர் பில்டிங் அங்கதான் இருக்குது. அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட். ஆமா அந்தியூர்ல. அங்கதான். சரிங்க. இங்க இருக்குது, மேட்டூர்ல இருக்குது, எல்லா பக்கம் இருக்குது. ஆமா சரிங்க. சரி போய் பாத்தீனா அப்படி தூக்கி திடீர்னு கீழே போட்டியாடா டே சட்டாளா. ஏடா என்ன பார்த்தா கலவரமா தெரியுது. எதன் குடுறாடே காசு நீ சொன்னதுக்கு ஈடு தடா கொடுக்கணும். போடா எம்ஜிஆர் செத்து பண்ணி எம்ஜிஆர் இருக்கிறோம். போய் பாக்கணுமா? எம்ஜிஆர் பட்டெல்லாம் அருமையா போடுவான். போய் பாக்குறேன். சரி போய் பாருமா. என்னடா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையே. வச்சிட்டு இருக்கிறியா? என்ன வச்சிட்டு இருக்கிற? ஒண்ணு நரிக்க குத்துறீங்க. ஆனா அது இல்லப்பா, சந்தையில ஒரு கரும்பு ஒண்ணு வாங்கினேன். சரி அது தின்னுட்டு வந்தேன். வேச்சு போட்டு சொன்னாங்க. அதனால அந்த கரும்பை பாக்கெட்ல போட்டுட்டு வந்தேன். கருங்கரும்பு கருங்கரும்பு அதெல்லாம் எடுத்து அதோட சாமி வராது. எங்க ராரா ராரா பிள்ளை எங்க பிள்ளைதான் கொஞ்சம் பார்த்து பண்ண. அப்படியா? ஒரு பொட்ட பிள்ளை குனிஞ்சு தலை நிமிர்ந்து அதை எடுத்து உடனே அதெல்லாம் ஆண்டவன் கண்ணு முன்னாடிக்குதான் உடனே வச்சு படுத்துச்சா. என்ன கொரோனா பின்னாடிக்குதுங்கறியா? ஏண்டி இது கம்ப்யூட்டர் காலம் 2026. ஆம்பளைங்க நாங்களாம் மானங்கட்ட மானிட்டு கோட்டை குடிச்சுட்டு நாங்களாம் அப்படியே புதையில வருவோம். முடியும் போதையில வருவோம். பொம்பளைக்கு நீங்க தான் வாலி விட்டு போகணும். அண்ணா பெண்களை கண்டால் உங்களுக்கு ரசிக்க தெரியாதா? ஓ ரசிப்பு தன்மை. ஆமா பாடல் சினிமா பாடல் சான்ஸ் லிஸ்டா பாடுங்க. பத்தடா சரியா? இல்ல ஒரே பாட்டுல மாமாங்கடா. டே மத்தல உன் கையால தான்டா இதுடா மத்தலகரா. காத்து பட்டாலே கரையாதோ கத்தூரோ கரையிலே எம் மனசு உன்னாலே மனம் உன்னாலே ஆனதம்மா கல்லம்மா பட்டு வண்ண ரோசாவா மூடாதா. இந்த பாட்டு பிடிக்கல. கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தல வயசு தடி அடியே என்ன மயக்கு தடி நீ கொஞ்சம் போடி வெத்தனா போடி போடி புள்ள போடி போடி. கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தல வயசு தடி அடியே என்ன மயக்கு தடி நீ குபி போடு தெரிஞ்சு போடி புள்ள போடி
பொம்பளை காய்ச்சா வலிக்கிறது தானே ஓஹோமா அப்படின்னா நீ எல்லாம் வீட்டுல பொம்பளை கையில அடி அடி வாங்குற அதனாலதான் அடி வலிக்கிறதெல்லாம் சொல்றீங்க ரெண்டு பேரும் தாத்தா அங்க மாதிரி குச்சி இறக்குறது நல்லா உட்காரு எங்க வெத்தல போட்டு வெளியே போட்டு குச்சி இறக்குறது நல்லா உட்காரு படிக்கணுமா மழை ஞாபகம் இருக்குதா இருக்குதா கிளி சீட்டா இருக்குதா கிளி சீட்டா இருக்குதா இல்லையா கல்லூரி செல்லும் மாணவ மாணவர்களே எங்களது கலைக்குழுவின் சார்பாக முதல் வணக்கம். அடியே அப்படி இருந்தாலும் தீராக நின்றிருக்கும் தெய்வீக சபையிலே அரங்கேற்றம் செய்த நாடகம் என்னடி? இன்று வைத்துள்ள நாடகம். என்ன நாடகம்? அருமையான நாடகம்யா. இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் என்னன்னு தெரியுமா? நான் சொல்லுவேன். சொல்லிட்டா இன்னைக்கு வச்சுக்கிற நாடகம் செம்பருத்தி. நாடகத்துல ஆடிட்டு இருக்கிறோம். என்ன வெளி வந்துக்குது? நீ பார்வதி, நான் ஆதி, அகிலாண்டீஸ்வரி உள்ளகரா. ஆதி அப்புறம் இன்று வைத்துள்ள நாடகம் பெரியாண்டி சம்மன் மயான கொலை. அது இல்லையா? மகாபாரதத்தில் ஒரு பாகம் எழுதக்கூடிய சைந்தவன் கருவு பங்கம். ஆமா நாடகத்திலே நீ யாரு? என் குத்தியா மக எங்கித்தியா மக பாவாடு தோகிறதையும் விறகு அட்டிலேயே பாக்குற ஏடா உனக்கு நினைப்பு எடுத்துக்கிச்சா? ஓ கிளி சீட்டு எடுத்துக்கிச்சு இந்நேரத்துக்கு அதுக்கு தாண்டா பிள்ளைய பார்த்து விறகு பாக்குறான் அட்டியில ஆயா. அம்மா கோல பருவம் உள்ள தோலை குயில போல பச்சை வெளியழகி உச்சமில்லா ரூபி. உச்சில்லாத ரூபியா? எங்க திரும்ப இப்படி உச்சமில்லாத ரூபிடா. அப்படித்தான் எனக்கு இல்லைன்னு உனக்கு தெரியுமாடா? உச்சமில்லாத ரூபி. ஆமா. அடியே என்னுடைய பேர் தான் துர்ச்சடை. ஓ உன்னுடைய பேர் தான் துர்ச்சடை. துர்ச்சடை. ஆமா அம்மா துர்ச்சடை
துச்சடை துச்சடையாக இருந்தாலும் உன்னை பெற்ற 10 மாதம் 300 நாள் போய் விசாரி தசமி நாடி சூழ்ந்து பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு சொல்லு பட்டாது கொடுத்தா கல்லு 16 சில்லறை அல்ல பூரா செட்டு பல்லு ஆமா நான் ஒரு விடுகாதை போடுறேன் அந்த விடுகாதை கரெக்டா சொல்லணும் அதுக்கு பதில் கரெக்டா சொல்லணும் ஒரே ஒரு டைம் தான் அந்த விடுகாதை போடுவோம் கரெக்டா நீ சொல்லி பண்ணணும் சத்தமா சந்தைக்கு போறோம் கருவாடு அது என்ன பொண்ணு சேர்த்து இருந்தா பொண்ணு காணாத போயிருக்கு தெரியுமா ஏண்டா கேள்வி நீயே கேட்டு விட நீயே சொன்னீங்க எப்ப ரத்தம் கேள்வி நானே கேட்டு நானே பதிலும் சொல்லிவிட்டேன் சரி இந்த கதை தான் நானே சொல்லிவிட்டேன் இப்போ ஒரு விடுகாதை போடுறேன் அதுக்கு சொல்றேன் பாக்கலாமா சொல்றேன் போடுங்க ஊழமுக்கா சந்தைக்கு போறோம் நொங்கு அது என்ன ராகவண்ணா கேட்க காலே இல்லையா நீயே கேள்வி கேக்குற நீயே பதில் சொல்ற ரெண்டு நானே சொல்லிவிட்டேன் சரி அதுதான் போகட்டும் இன்னொன்னு கேக்குறேன் அதாவது தராசு இருக்குதுல்ல எடை போடுற தராசு தராசுல ரெண்டு தட்டு இருக்குது இல்லையா அந்த ரெண்டு தட்டுல ஒரு தட்டுல 1 கிலோ கல்லு வைக்கிறோம் இன்னொரு தட்டுல 1 கிலோ பஞ்சு வைக்கிறோம் எது முன்ன இழுக்கும் அது அப்படி இல்ல ரெண்டு கல்லுலாம் இழுக்காது ரெண்டு சமமா தான் நிக்கும் எப்படின்னு கேளு அதாவது இந்த தட்டுல 1 கிலோ கல்லு இந்த தட்டுல 1 கிலோ பஞ்சு ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே ரேட்டு தானே எப்படி கல்லு மட்டும் இருக்கும் எங்க போகணும் என்னுடைய தந்தையார் பேரோ திருதராட்டி மகாராஜன் ஓ திருதராட்டி மகாராஜன் தாயார் பேரோ காந்தாரி அம்மாள் ஓ தாயோ காந்தாரி அம்மா உண்மைதான் சரிம்மா அப்படி இருந்தாலும் காந்தாரி அம்மாவுக்கும் திருதராட்டி மகாராஜனுக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் எத்தனை பேருமா அம்மா உடன்பிறப்பு யாரு யார் யாருமா
வந்திருக்கோம். நாங்கள் என்னுடைய பிறந்த அண்ணன் தம்பிகள் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேருமா? அண்ணன் தம்பிகள் 100 பேர் பிறந்தார்கள். சண்டால் முட்டாரு. நான் ஒரே ஒரு தங்கச்சி. நீ ஒரே தங்கச்சா? ஆமா. அண்ணன் தம்பிகள் 100 பேர். அண்ணன் தம்பிகள் 100 பேர். ஆமா. டேய் மத்தாடா. அண்ணன் தம்பிகள் மட்டுமே 100 பேரா? இவங்க பட்டமுள்ள இவங்க ஒருத்தீவா. அம்மாடே. ஒரே ஒரு தங்கச்சி. எவ்வளவு ஆசை அன்போடு வளர்த்தி வந்தார்கள் தெரியுமா? அப்படியா? ஆமா. சரிம்மா. இந்த வீதியில நடந்து போனா என்னுடைய விரலெல்லாம் மண்ணொட்டு வந்து வெள்ளியால தகடு போட்டு அது மேல நடக்க வைத்து அழகு பார்த்தார்கள். ஓ வெள்ளியில தகடு போட்டு அடே பையா. சரி தகடு அடிச்சு நடந்து அழகு பார்த்தாங்க. அண்ணன் 100 பேரில் நான் ஒருவர் பிறந்திருந்தாலும் 16 இருந்த பருவம் அங்கே ஆன உடனே எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் ஆயிடுச்சா? யாருமா உன்னுடைய கணவர்? மாலையிட்டு மன்னவர் யார்? மன்னவர் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? அவர் எப்பேற்பட்டவர்? ஓ அவர் எந்த நாட்டு மன்னர்? எந்த நாட்டு மன்னர்? தாயே. எங்களுடைய நாடோ சிந்து தேசம். ஓ, உங்களுடைய நாடோ சிந்து தேசம். உண்மைதான். சிந்து தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சைது மன்னனையே திருமணம் செய்தேன். ஓ, சைது மன்னா உங்களுடைய கணவர்? அப்படி திருமணம் செய்திருந்தாலும் தான் வந்த விஷயம் யாது? உன்னுடைய கணவர் சைது மன்னன் அழைக்க வர சொன்னார். அப்படியே சொன்னாரா? சும்மாவே வா. என்ன சொல்றீங்க? நிஜமாலுமே ஓ மன்னா
என்ன படம் என்ன படம்டா போய் ஆறாடு கேட்டுக்கிட்ட இல்லைங்க சாவரகாரனை கூப்பிட்டுங்க என்ன சோபண்ணா ஒண்ணு இல்லைங்க ஏறா ஏறா ஏங்க ஏங்க ஓ ஏங்க ஏதோ என் மனைவிடத்துல ஏதோ அப்படி இப்படி பழைய சோறு வாங்கிட்டு பாடு பார்த்தா எங்கடா காசு கையில வச்சுக்கிட்டு என்னமா சேட்டை பண்ற ஐயோ நீங்க தப்பா நினைக்காதீங்க அம்மா 10 ரூபா காசு கொடுத்து சோப் வாங்கிட்டோட துணி துவைக்கிற சோப் சரி 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 அந்த காசு தாங்க கொடுக்கறதுக்கு அருமை 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 யார் உங்களுடைய பொண்ணான திருடி வாழ்த்துட்டு மல்லிகை பிள்ளை வெட்டிவேர் வரி குழந்தை வாசனால் இப்பங்களை கொய்து வந்து ஒரு பாதத்தை பன்னிரால் கழுவி பட்டாடியா நிறுத்தொழித்து மனைவியாகப்பட்டவள் அடிப்படுகிறேன் பண்ணலாம் குங்கும பொட்டோட பூவாடு வாழ்ந்திருப்பேன் தேவி வாழ்ந்திருப்பீர்கள். அண்ணா இது என்ன நம்ம பொண்டாட்டிங்களா? என்னடா சொன்ன? நம்ம பொண்டாட்டிலே வந்துட்டு வரீங்க இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்லைங்க. இப்ப இந்த கோயில் யாருன்னு கேட்டா என்ன சொல்றோம்? அது நம்ம கோயில். இந்த செட்டு யாருன்னு கேட்டா அது நம்ம செட்டு. அப்படிதாங்க கேட்டேன். அதனால தப்பால என் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டிங்கிற. சரி அப்படியே கூட விடுங்க. உங்க பொண்டாட்டி கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? 3 கோடி ரூபாய். 3 கோடி ரூபாய் நீ போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துற. நான் 1.5 கோடி கொடுக்குறேன். இடுப்புக்கு மேல வச்சுக்க, இடுப்புக்கு கீழே நான் வச்சுக்கிறேன். எப்படி அப்படியே இடுப்புக்கு மேல நீங்க வச்சுக்காங்க, இடுப்புக்கு கீழே நான் வச்சுக்கிறேன். எவ்வளவு நாள் உஷாரா தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நானு இடுப்புக்கு கீழே வச்சுக்கிறேன். கல்யாணத்துல வச்சுக்கிட்டா என்ன பண்றோம்? நான் லாரி டிரைவரா இல்ல பஸ் டிரைவரா ஆர்னர் கிட்டி இருக்குது. அப்படி இருந்தாலும் அந்த புறத்தில் இருந்த மனைவி 1000 தாதிமார்களை விட்டு அதை சீக்கிரமாக அழைத்ததோ விசாரணை போக வேண்டும். எதை கலைத்து போக வேண்டும்.
என்ன தெரியுமா? அந்த பாவி அந்த அர்ஜுனனாக பட்டவன் என்னை மடிக்க சதித்து வைத்திருக்கிறான். ஒரு பொழுதிலே ஒரு இமி பொழுது இருந்தாலும் சரி, என் மகனை மடித்தவனை அந்த சைந்தவனை மடிக்காமல் விடமாட்டேன் என்று சபதம் வைத்திருக்கிறான். அதனாலே நான் அஸ்தாபுரம் சென்று ஒன்னு நினைக்கிறாரே அந்த துரியோதன மன்னனிடத்திலே என் உயிரை எப்படியாவது காக்க வேண்டும் என்று நான் மைத்திரர் சொல்ல வேண்டும். போய்விடும் தேவி. அவனி
13ஆம் சண்டையிலே அவங்க மகனாகிய அபிமன்யனை மடித்தேன். 14ஆம் நாள் சண்டையிலே ஒரு நாளில் ஒரு இமி பொழுது இருந்தாலும் சரி கணவன் வருவார் என்று வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன் உங்களுக்கு என் மனைவி ஆகிய துச்சடையிடத்தில் விடைபெற்று விட்டேன். என் மைத்துனனை காண வேண்டும் இல்லை. ஆனால் என் மைத்துனாகப்பட்ட இந்து தேசத்தை ஆண்டருடைய சைனவ மன்னனை பார்க்கணும். வந்தாயா மைத்துனா? தேசாதிபதி இந்த சைந்தவன் என் மைத்துனாகிய துரியோதனை நான் திருவடி வணங்கி இருக்கிறேன். ஏனென்றால் உன் தங்கை நான் கணவர் அல்லவா? உண்மை. மைத்துனன் எனக்கு என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பேன். ஆயினும் உன்னை தேடி வந்த காரணம் அதற்கு நேற்று 13ஆம் நாள் சண்டையிலே அந்த அர்ஜுனன் மகன் அபிமன்யனை என் கொன்ற மாலையால் அவனை மடித்து விட்டேன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மடித்தோம். நான்மக படை பசுமக படை வகையை ஏகி அந்த அபிமன்யனை மடித்து விட்டோம். அந்த அர்ஜுனனும் ஆயுனும் என்ன சபதம் வைத்திருக்கிறார் என்றாலும் மாமா என் மகனை மடித்தவனை 14ஆம் நாள் தினத்திலே ஒரு இமி பொழுது இருந்தாலும் அவன் சிறைக்கு அரிப்பன் என்று சொல்லிவிட்டான். மாமா
அபராதம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அச்சரம் அருந்து விட்டால் உன் தங்கை என்ன செய்வார்? நான் எப்படி வாழ்வது? என் பறவையாகிய துர்ச்சனை விட்டு நான் எப்படி பிரிவது? என் உயிரை எப்படியாவது நீதான் மாமா காக்க வேண்டும் மாமா. அச்சமறுத்து வேண்டன் அரவக்கோடி துறையினை தேடி எனக்கு என்னிடத்தில் நீ அடைக்கலமா வந்திருக்கிறாய். உண்மைதான். அதனால நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். ஒரே ஒரு நாளைக்கு நீ பொழைச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு நான் பொழைச்சிட்டா நாளைக்கு அஞ்சு செத்து விடுவான். அப்ப எனக்கு பயம் இல்லை. அதனால இனி அச்சராபுரம் தேடி வந்திருக்கிறார். நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்றீங்க? மந்திரிமார்களை வரவழைத்து உன்னை ஒரு நாளைக்கு பாதாள குகையில அடைக்கி வைத்து. எப்படி? பாதாள குகையில அடைத்து வைத்து 4 பக்கம் மந்திரிமார் காவல் புரிய வேண்டும். அப்படியா வருவார்களா? வரமாட்டார்கள். அதனால ஒரு நாளைக்கு நீ குகையிலே தான் இருக்க வேண்டும். அதனால நீ இப்பொழுது சென்று அந்த பாதாள குகையில் இரு. நான் மந்திரிகளை விட்டு 4 பக்கம் காவல் புரிந்து வருகிறேன். என் மைத்துனன் துரியோதனன் என் உயிரை காப்பதற்கோசரம் பாதாள லோகத்திலே அடியில் அமர வைத்து 4 பக்கம் 4 மந்திரிமார்களை விட்டு காவல் புரிய வைக்கின்றார். வெட்டத்தான் கூலி. காவல் யாராரு தெரியுமா? யாரு? என் அண்ணனாகப்பட்ட அங்கு தேசத்து அரசன், என் தந்தையாகப்பட்ட வீரபுலி துச்சோதரன், துச்சரிசன், துன்முகன் இவர்கள் அனைவரும் 4 பக்கமும் காவல் புரிய வேண்டும். எங்க மற்றமாறு 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் உயிருக்கு பயம் இல்லை. எப்படி உனக்கு குழி வெட்டி விடுவாங்க? பாதாள குழிங்க. காவல் புரிந்து என் உயிரை காத்து விடுவார்கள். குளிர் போட்டு மூடுறதா. நான் இருக்கிற வரைக்கும் அதை மட்டும் நடக்காதுடா. சொல்றது போலவே நீ பாதாள குகையில் இரு. போய் பத்திரமாயிரு. என் உயிரை தப்பிக்க போகிறதா? போய் வா. போயாங்க. என் மைத்துனனாகப்பட்ட சிந்து தேசத்தை ஆளக்கூடிய சைதனை வரவழைத்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் மைத்துனை காப்பாத்துனா நாளை அந்த அர்ஜுன் செத்துருவான். அவன் வச்ச கவனம் நிறைவேறாது. அதனால பாதாள குகையில என் மைத்துனை அடைத்திருக்கு. அந்த பாதாள குகைக்கு என் தம்பியா என் அண்ணனாகப்பட்ட அங்கு தேசத்து அரசன் என் தம்பியாகப்பட்ட வீரப்புலி துச்சோதன் இருக்கிறான். நான் அழைத்ததாக என் அண்ணனையும் என் தம்பியாகப்பட்ட வீரப்புலி துச்சோதனை அழைத்து வா. அப்படியே சபையர்களே, துரியோதன மன்னனாகப்பட்டவர் தன்னுடைய தம்பியாகிய வீரப்புலி துச்சோதனை அழைக்க இப்பொழுது வீரப்புலி துச்சோதனன் சபை தருவார். அவரால் மற்ற